வணக்கம் மக்களே. எப்போ பார்த்தாலும் ஒரு தாயை பற்றியே போடுற அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஏன்னா நான் ஒரு சாதாரண கிராமத்தில் 2 பொண்ணுங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. பொண்ணுங்களை வளர்த்துறது எவ்வளோ கிராமத்தில் கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசில் அம்மா மாடு மேய்க்கும் போது என்னையும் அக்காவையும் ஒரு கல் மேலே உட்கார வச்சுட்டு தான் மாடுகன்னெல்லாம் மேய்ச்சி விவசாயம் எங்கே போனாலும் தோட காட்டுக்கு எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போவாங்க. எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கீங்களுக்கெல்லாம் படிப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 2வது பொண்ணுன்னு படிக்க வைக்கிறவருக்கே யோசித்தாங்க. ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைய எப்படியாவது கஷ்டப்பட்டுனா படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் அவங்க படிக்க வச்சாங்க. அவங்க படிக்க வைக்கலைன்னா நான் எங்கேயோ காணாமல் போயிருப்பேன். இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். இந்த தோட்டத்தில் தான் விவசாயம் பண்ணி நெல் வயல்லாம் அடித்து அந்த நெல்லை நானும் எங்கள் அக்காவும் காய வச்சுருக்கோம். காய வச்சு ஜாலியாக என்ஜாயும் பண்ணியிருக்கோம். அந்த லைஃப்லாம் திரும்ப கிடைக்காது கிராமத்து வாழ்க்கை. எங்கள் அம்மா அப்பா அந்த விவசாயத்தில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் என்னையும் எங்கள் அக்காவையும் படிக்க வச்சாங்க. ஆனால் அக்கா 12th நின்றுட்டா. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரியோட மேலே நானாகவே எம்காம் எம்ஏ அப்படி கூட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னைக்கா ஒரு இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பாவை பெருமை தேடி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னமும் மனசு வலிக்குது மக்களே. ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கும்போது எருமை முட்டி இருக்குது, மாடெல்லாம் முட்டி இருக்குது. ஒரு கள்ளிச்செடி மேலே உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா விவசாயம் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நினைக்கும் போது இப்போ கூட கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் எதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அவங்கள பெருமைப்படுத்துறது தவிர வேறு எந்த கைமாறும் இப்போதைக்கு எனக்கு செய்கிறது தெரியல. மக்களே, ஒரு விவசாய குடும்பத்தில் படித்து ஆசிரியர் ஆகிறது பெரிய விஷயம். அது கிராமத்தில் 2 பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு நகை போட்டு வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க. அதெல்லாம் எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மா அப்பா நல்ல பெயரோட நல்ல பெயர் வாங்கி நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னையும் எங்கள் அக்காவையும். இந்த கிணத்துல தான் அவங்க ஃபுல்லாக தண்ணி சேந்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டைமாக உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி.